ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீதும் இந்த இடத்தில் வருவாராக. யாரெல்லாம் விசுவாசிக்கிறவர்கள், எதை விசுவாசிக்கிறவர்கள்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக சிறப்பான ஒரு செய்தியானது இது. மிக சிறப்பானது. ஏனென்றால் இது நித்திய கால வாழ்க்கையோடு சம்பந்தம் உடையதாக இருக்கிறது. இது அழிந்து போகிற வாழ்க்கையானது அல்ல. இந்த வாழ்க்கையானது மனித இனமானது பூமியிலே வாழக்கூடியது. ஆனால் நித்திய கால வாழ்க்கையை குறித்து இந்த பேசுகிறேன். தெளிவாக கவனியுங்கள். அநேக மக்கள், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், அநேக மக்கள் அவர்கள் அப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிஷப், ஏன் நான் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை? நான் தானியேல் உபவாசத்தை செய்தேன், நான் தியாகம் செய்தேன், நான் ஜெபித்தேன், எனக்கு தெரியவில்லை வேறு என்ன நான் செய்ய வேண்டும் என்று. ஒருவர் அப்படியாக சொன்னார், வேறு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை பிஷப், நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள. அதுதான் கருத்தானதாக இருக்கிறது. நான் இந்த இடத்தில் முயற்சி செய்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் ஜீவனானது கிடையாது, வேறு வழியானது கிடையாது. நீங்கள் தேவனுடைய வல்லமையானதை, அவர் வாக்களித்த காரியமானதை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வது, புத்தம் புதிய இந்த வாழ்க்கையானதை தெளிவாக கவனியுங்கள். நாம் இங்கு இந்த காரியமானதை குறித்து இந்த பேசலாம். எப்படியாக ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு இந்த வந்தார்? எப்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசுவானவர் ஒரு கன்னிகையால் இந்த பெற்றெடுக்கப்பட்டார். மேலும் அவர் இந்த கன்னிகைக்குள்ளாக இந்த கர்ப்பமானதை இந்த தரிக்க வேண்டுமே. ஆனால் பரிசுத்த வசனமானது சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மரியாள் மீது வந்து இறங்கினார். மேலும் உன்னதமானவருடைய பலனானது அவள் மேல் வந்து நிழலிடும். எனவே நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் அவர் மரியாள் மீது வந்து இறங்கினார். கன்னிகை மரியாள் மீது, அவருள் கன்னிகையா இருந்தால் அதன் பிற்பாடு உன்னதமானவருடைய பலனானது, இதனுடைய அர்த்தம் அவர்தான் பலனானவர், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். அதன் பிற்பாடு இந்த வசனம் தொடர்கிறது, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இங்கு இயேசுவானவரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய குமாரன் எனப்படும். எனவே நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம், இயேசுவனுடைய பிறப்பானது முற்றிலும் பரிசுத்தாவியானவருடைய கிருபையினாலும் மிகவும் விசேஷமாய் பரிசுத்தாவினுடைய வேலையினாலும் இந்த நடந்தது. அவர் கன்னிகை மரியாள் மீது வந்து இறங்கினார். இது மிக முக்கியமானது. நாம் இந்த இடத்தில் குறிப்பிடுவது, அவர் கன்னிகையாய் இருந்தால் பரிசுத்தமானவராய், பரிசுத்தமான ஒருவராய், மிகவும் பரிசுத்தமான ஒருவராய் அவர் இருந்தார். இந்த பரிசுத்தத்தின் தன்மையினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார். இதுதான் நடக்க வேண்டும் நம் எல்லோருக்குமாக. நாம் எல்லோரும் உன்னதமானவருடைய நிழலிலே தங்க வேண்டுமே ஆனால், பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டுமே ஆனால், நாம் மிக நிச்சயமாய் பரிசுத்தமானவராய் இருக்க வேண்டும் நம் இருதயத்திலே. ஆனால் நான் ஒரு பாவியாய் இருந்தால் எப்படி இது சாத்தியம்? இது உண்மையானது. ஒருவர் பாவத்திலே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெறுவது கூடாத காரியம். இருப்பினும் எப்பொழுது அந்த நபரானவர் ஆண்டவராக இயேசுவுக்குள்ளாக தன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறாரோ, இது வெறுமையா இயேசு இருக்கிறார் என்று அறிக்கிடுவது மட்டும் கிடையாது. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவராய், விசுவாசிப்பது என்று சொல்லும் பொழுது இது திருமணத்தை குறிப்பிடுகிறது, அர்ப்பணிப்பை குறித்து குறிப்பிடுகிறது, உடன்படிக்கையை குறித்து, உறவானது ஏற்படுத்துவதை குறித்து. அந்த நபரானவர் தன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் இடத்தில் எடுத்து, தன் வாழ்க்கையினுடைய முழுமையானதை எடுத்து பீடத்திலே அர்ப்பணிக்கிறார். இதனுடைய அர்த்தமானது அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் மேலும் இது பாதி வழியானதா இந்த இருக்கக்கூடாது. இது வெறுமையாக நான் இப்படியாய் உணர்கிறேன், அப்படியாய் உணர்கிறேன் என்று இல்லை. இது உணர்ச்சியானது கிடையாது. இது அர்ப்பணிப்பானதை பொறுத்தது, இது தீர்மானத்தை பொறுத்தது.
அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்று சொல்லும் பொழுது குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். இதனுடைய அர்த்தமானது நீங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அவரை உங்களுடைய வாழ்க்கையின் முதலாவது இடத்திலே வைப்பது. இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையின் முதலாவது இடத்துல இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் இயேசுவானவருக்கு முழுமையாய் உங்களை நேர்மை தன்மையோடு அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுது அவர் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் உங்களை சுத்திகரிக்கிறார். நீங்கள் சுத்தமாய் மாற்றப்படுகிறீர்கள். சுத்தமாக, நான் இப்படியாய் கூட சொல்லலாம், ஒரு கன்னிகையாய், பாவம் இல்லாத ஒரு நபராய். நான் இங்கு அர்த்தப்படுத்துவது இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் விட்டு விலகுகிறோம். எப்படியா என்றால் நாம் சுத்தமான ஒரு நபராய் மாறுகிறோம். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக மிக அருமை. இது நடைபெற வேண்டுமேயானால் அந்த நபரானவர் விசுவாசிக்க வேண்டும். உண்மையாக தன்னுடைய வாழ்க்கை அவருக்கானதாய் ஒப்படைக்க வேண்டும். மேலும் இயேசுவானவரை தன்னுடைய வாழ்க்கையின் முதலாவது இடத்திலே வைக்க வேண்டும். இது ஒரு போராட்டமானதா இருக்கிறது. இது ஒரு போர்க்களமானதா இருக்கிறது. அந்த நபர் மாம்சத்தை எதிர்த்து போராட வேண்டியதாய், தன்னை எதிர்த்து போராடக்கூடியதாய், தன் விருப்பத்தை எதிர்த்து போராடக்கூடியதாய், அந்த நபருடைய விருப்பங்களை எதிர்த்து போராடக்கூடியது, அந்த வெறுமைகளை எதிர்த்து போராடக்கூடியது. அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுடைய தனிப்பட்ட திட்டங்களை எதிர்த்து, அவர்களுடைய தனிப்பட்ட கனவுகளை எதிர்த்து அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மேலும் அவர்கள் தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கைகளில் ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறவராய் தருகிறார்கள். அவர்கள் சரீரம், ஆத்துமா, ஆவியாய் ஒப்படைக்கிறார்கள். அதன் பிற்பாடு இது நடைபெறும் பொழுது அந்த நபரானவர் கழுவப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவர்கள் மாறுகிறார்கள் கன்னிகைகளாக. மரியாள் இருந்ததை போலவே அவர்கள் சுத்தமானவர்களாய் மாறுகிறார்கள், தூய்மையானவராய் மாறுகிறார்கள், அதி அற்புதமான தூய்மையானவராய் மாறுகிறார்கள். எனவே எப்பொழுது அவர்கள் அப்படியாய் மாறுகிறார்களோ, தன் வாழ்க்கை முழுமையாய் பீடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர்கள் தியாகங்களை செய்கிறார்கள், தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய சுதந்திரத்தை. மேலும் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய தொடங்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தூய்மையாய் மாறுகிறார்கள், கன்னிகைகளைப் போல. அவர்கள் தங்கள் பாவங்களை கைவிட்டு விலகுகிறார்கள். அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள், கழுவப்படுகிறார்கள். இதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். மேலும் அவர் அவர்கள் மீது நிழலிடுகிறவராய், அவர்களை பாதுகாக்கிறவராய், அவர்களை புது நபராய் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுகிறார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். இதுதான் இயேசுவானவருக்கு நடந்தது. இயேசுவானவர் ஒரு கன்னிகை மூலமாய் இந்த இடத்தில் பிறந்தார், ஒரு தூய்மையான நபர் மூலமாக. மேலும் வானத்துக்குரியவர் வந்து இறங்கினார், இந்த பூமிக்குள்ளாக இந்த இடத்தில் வந்தார். ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதலானது நடந்த காரணத்தினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு. எனவே அநேக மக்கள் துரதிருஷ்டவசமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த காரணத்தினாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கை 100% அர்ப்பணிக்கவில்லை. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் விசுவாசிக்கிறேன் என்று. அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று. அவர்களுக்கு வேதாகமமானது தெரியும். ஆனால் இது எல்லாமே அர்த்தமற்றதாய் இருக்கிறது. அவர்கள் அர்ப்பணிக்காத பட்சத்திலே தங்கள் வாழ்க்கையினுடைய முழுமையானதை. உங்களுக்கு இது புரிகிறதா அருமை நண்பர்களே? இது புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறதா? மிக முக்கியமாய் சிலருக்கு இது மிக கடினமானதா இருக்கலாம். ஆனால் சிலருக்கு அவ்வளவு கடினமானதே கிடையாது. ஏனென்றால் சில மக்கள் அப்படியாய் சொல்கிறார்கள், பார், நான் இழப்பதற்கு எதுவும் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய வாழ்க்கை இனியும் என்னுடையது கிடையாது. எனவே சில மக்கள் அவர்கள் எளிமையானதாய் தன் வாழ்க்கையை பார்க்கிறார்கள், அர்ப்பணிப்பதை குறித்து, முழுமையாய் அர்ப்பணிப்பதில்லை. ஆனால் அதே போல் சில மக்கள் இருக்கிறார்கள், யாரெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடியவராய் இருக்கிறார்களோ. ஏன்? ஏனென்றால் அவர்கள் இணைந்தவராய் இருக்கிறார்கள் மக்களுக்கு அல்லது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு. எனவே இது அவர்களுக்கு சாத்தியமானதாய் மாறவில்லை அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு. ஏனென்றால் அவர்கள் இன்னும் ஏதோ ஒரு காரியத்தை இந்த உலகத்தோடு பிடித்துக் கொண்டவராய் இருக்கிறார்கள், அது மக்களை பிடித்துக் கொண்டவராய் இருக்கிறார்கள். அவர்கள் எதுவும் இல்லாதவராய் இருக்கலாம், எதுவும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மிக நிச்சயமாக எனக்கு நினைவிருக்கிறது, நான்
தனிப்பட்ட விதத்திலே சொல்லும் பொழுது இது எனக்கு 2 வருடங்களானது எடுத்துக்கொண்டது. தேவனுடைய வார்த்தையானதை கேட்டிருந்தும், தேவனுடைய வார்த்தையானதை இடத்தில் கேட்டிருந்தும் கூட நான் இயேசுவானவரை அந்த நேரம் என்னுடைய ஆண்டவராய் இரட்சகராய் இடத்தில் ஏற்றுக்கொண்டேன். நான் பீடத்திற்கு முன்பாக செல்வேன், நான் என்னுடைய கரங்களை உயர்த்துவேன், நான் என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அப்படியே ஒப்படைப்பேன். இருப்பினும் நான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த தூய்மையான அந்த சுத்தமான இடத்தில் என்னை அருமையாய் உணர செய்த அந்த இடத்திலிருந்து, எனக்கு சமாதானத்தை கொண்டு வந்த அந்த இடத்திலிருந்து நான் விலகி செல்லும் பொழுது வேறு ஒரு வித்தியாசமான இடத்திற்கு, நான் பள்ளிக்கூடத்திற்கோ வேலைக்கோ மற்ற தெருக்களுக்கோ நான் செல்லும் பொழுது அங்கு நான் மாறுவேன். நான் இந்த இடத்துல என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வேன். நான் அங்கு இந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையானது இயேசுவுக்கு ஆலயத்தில் அர்ப்பணிப்பதானது இந்த இடத்தில் சொன்னேன். ஆனால் அது வெறும் ஆலயத்தில் இருந்த நேரமானது மட்டுமே. நான் ஆலயத்திலிருந்து விலகி சென்ற பிற்பாடு மீண்டும் என் வாழ்க்கையானதை திரும்ப வாழ தொடங்கி விட்டேன். நான் மீண்டும் அதே பழைய வாழ்க்கையானதை வாழ தொடங்கினேன். ஏன்? அர்த்தமானது மனம் திரும்புதலானது இல்லாத காரணத்தினாலே, நேர்மையான மனம் திரும்புதல் இல்லாத காரணத்தினாலே இது அர்த்தமற்றதா இருக்கிறது. தண்ணீரிலே ஞானஸ்தானம் இப்படியான நிலையில் இருக்கிறதை குறித்து அந்த நபரானவர் மெய்யாகவே அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தன்னுடைய 100% வாழ்க்கையை அவர்கள் முழுமையா இந்த இடத்தில் இறங்க வேண்டும். அவர்கள் முழுமையா இந்த இடத்தில் தன்னை கொடுக்கும்படியா இறங்க வேண்டும். 100%. இது நடக்கும் பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த நபர் மீது வந்து இறங்குகிறார், அவர்கள் மீது வந்து தங்குகிறவராய் இருக்கிறார். மேலும் அவர்களை புது நபராய் மாற்றுகிறார், ஒரு புது நபராய் மாற்றுகிறார். இருப்பினும் இது ஒரு புது மனுஷனாய் இது புது மனுஷனாய் இந்த இல்லை, வானத்துக்குரியவராய் அவர்களை மாற்றுகிறார். அவர்கள் ஒரு மகனாக ஒரு மகளாக தன் பெற்றோர்களுக்கு இருப்பதிலிருந்து மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். இதுதான் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இதுதான் இயேசுவானவர் சொன்னதாகவும் இருக்கிறது. மாமிசத்தினாலே இந்த பிறக்கிறவர்கள், தாயினால் தகப்பனால் இந்த பெற்றெடுக்கப்பட்டவர்கள் மாமிசத்துக்குரியவராய் இருக்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவராய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரியவராய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆவியினாலே பிறந்தவராய் இருக்கிறார்கள். அவர்கள் தெய்வீக மற்றும் பரலோக ராஜ்யத்தினுடைய குணாதிசயத்தை உடையவராய் மாறுகிறார்கள். எனவேதான் அருமைய நண்பர்களே, நான் விசுவாசிக்கிறேன் இது மிக தெளிவாய் இருக்கிறது என்று, மிகவும் தெளிவாய் விளக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று. அநேக மக்கள் பரிசுத்த ஆவியானவரை இன்னும் பெற்றுக் கொள்ளாததற்கான காரணம் ஏனென்றால் அவர்கள் அதை கடினமானதாய் பார்க்கிறார்கள். தங்கள் முழு வாழ்க்கை அர்ப்பணிப்பதை குறித்து இது இவர்கள் அவர்களுடைய தவறு என்று கிடையாது. இல்லை, இது அவர்களுடைய சொந்த தவறாய் இருக்கிறது. அவர்கள் தான் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. நான் இந்த இடத்தில் விளக்கி சொல்கிறேன். ஒரு உதாரணமானதை சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்காய் கொடுக்கும் பொழுது, ஒரு உயிருள்ள காணிக்கையாய் பீடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, ஆனால் அவர்களுடைய இருதயம் இன்னும் அப்படியாக ஒரு சிறு எதிர்ப்பை உடையதாய் இருக்கிறதே ஆனால், ஒருவருக்கு எதிராக வெறுப்புணர்ச்சி உடையதாய் இருக்கிறதே ஆனால், அப்பொழுது அந்த வாழ்க்கையானது பீடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இயேசுவானவர் அந்த வாழ்க்கையானது ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் அப்படியாக சொல்கிறார், நீங்கள் உங்கள் காணிக்கையை பீடத்திற்கு கொண்டு வரும்பொழுது அங்கு நீங்கள் நினைவு கூறுவீர்களே ஆனால் உங்கள் சகோதரனிடத்திலே உங்களுக்கு ஒரு விரோதமானது இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய காணிக்கையை பீடத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு, முதலாவது நீங்கள் சென்று உங்கள் சகோதரனோடு நட்புறவு உண்டாக்கி அதன் பிற்பாடு நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய காணிக்கையானதை பீடத்திலே அர்ப்பணிக்கலாம். இதனுடைய அர்த்தமானது உங்களுடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையானதா இருக்கிறது. உதாரணத்திற்கு எனக்கு நினைவிருக்கிறது, நான் ஒரு விருப்புணர்ச்சியை உடைய நபராய் இருந்தேன். என் சகோதரிக்கு எதிராக ஒரு விருப்புணர்ச்சி எனக்குள் இருந்தது. ஏன் என்று கூட தெரியவில்லை, ஏன் என்று எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஆனால் நான் அவள் மீது இந்த எதிர்ப்புள்ள நபராய் இருந்தேன். அதுதான் சரியாக காரணமானதாய் இந்த இருந்தது. நான் ஆலயத்தில் 2 வருடங்களாய் என் வாழ்க்கை இயேசுக்கு கொடுப்பதாய் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் அப்படியாக தண்ணீரிலே ஞானஸ்தானம் கூட எடுத்தேன். எதுவும் நடக்கவில்லை. என்றால் எனக்குள்ளாக இந்த காணிக்கையானது நான் பீடத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய இந்த காணிக்கையானது ஏதோ ஒரு
மோசமானதை உடையதா இருந்தது. அது என் சகோதரிக்கு எதிராக இருந்த அந்த உணர்வானதா இந்த இடத்தில் இருக்கிறது. எனவே தான் நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையானதை மதிப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஏதேனும் காரியமானதை மற்றவர்களுக்கு விரோதமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று பாருங்கள். ஏதேனும் காரியமானது உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறதா? உங்கள் முழு வாழ்க்கையை அர்ப்பணிப்பதிலிருந்து, இது பணமானதோ, இது வீடோ, இது மற்றவைகள் கிடையாது. இது எல்லாம் கொடுப்பது எளிமையானது. கடினமானது என்னவென்றால் இருதயத்தை, உங்கள் முழு இருதயத்தை, உங்கள் விருப்பத்தை, உங்கள் வாஞ்சையை, உங்கள் மாம்ச இச்சைகளை, வெறுமைகளை எல்லாவற்றையும் பீடத்தில் அர்ப்பணிப்பது தான் கடினமானது. உங்களுடைய இருதயமானது முழுமையாய் உங்களுடைய விருப்பத்தால் நிரப்பப்பட்டதா இருக்கிறது. அப்பொழுது அந்த நபர் அர்ப்பணிப்பது தான் கடினமானதா இந்த இருக்கிறது. இருப்பினும் இது இப்படியாதான் இருக்கிறது. நீங்கள் ஒரு புது நபராய் மாற விரும்பினால், நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளையாய் மாற விரும்பினால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையின் மூலமாக மிக நிச்சயமாக நீங்கள் தியாகம் செய்தாக வேண்டும். எல்லாவற்றையும். இது எல்லாம் அல்லது எதுவும் இல்லை. ஏனென்றால் இது நியாயமானது. சரியா? நீங்கள் புது வாழ்க்கையானதை விரும்புகிறீர்களே, ஆனால் நீங்கள் பழைய வாழ்க்கையானதை கைவிட வேண்டும். நீங்கள் பழைய வாழ்க்கையானதை இந்த சுமந்து கொண்டு, இந்த பழைய குணாதிசயங்களை சுமந்து கொண்டு புது வாழ்க்கைக்காக இந்த விரும்ப முடியாது. இது சாத்தியம் இல்லாதது. நீங்கள் இந்த உங்களை பிரியப்படுத்திக் கொண்டு தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைப்பது, இது சாத்தியமில்லை. எனவே நீங்கள் கைவிட்டாக வேண்டும் உங்களுடைய சொந்த விருப்பத்தை. அதன் மூலமாக தேவனுடைய ஆவியானவர், சர்வ வல்லவருடைய ஆவியானவர் உங்கள் மீது வந்து உங்களை பலப்படுத்துகிறவராய், உங்களை தேவனுடைய பிள்ளைகளாய், ஒரு புது நபராய் இந்த இடத்தில் மாற்றுவார். உங்களுக்கு இது புரிகிறதா? சொல்ல போனால் நான் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியானதை சொல்ல விரும்புகிறேன். தெளிவாக கவனியுங்கள். நாம் ஒரு இரவு ஜெபத்தில் இணைய போகிறோம். இது நடைபெற போகிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அதிகாலை திங்கட்கிழமை 3 மணிக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதிகாலை திங்கட்கிழமை 3 மணிக்கு நாம் முன்பு ஒரு நிகழ்வானதை செய்தது போலவே. எனவே இந்த இரவு ஜெபமானது பைஜாமா இரவு ஜெபம் என்று அழைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு இந்த புறப்பட்டு விட வேண்டாம். நீங்கள் எங்களோடு இணைய போகிறீர்கள் அதிகாலை 3 மணிக்கு. உங்களுடைய சொந்த வீடுகளிலிருந்து, நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டிய அவசியமானது கிடையாது. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், சிறைச்சாலையிலோ, நீங்கள் வீடுகளிலோ, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களோடு கூட இந்த இடத்தில் இணைய போகிறீர்கள் அதிகாலை 3 மணிக்கு. அதன் பிற்பாடு நாம் இந்த பைஜாமா இரவு ஜெபமானதை செய்ய போகிறோம். யாரெல்லாம் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக, இது நீங்கள் உங்களுடைய இரவு ஆடையில இந்த இருக்கலாம். அதன் பிற்பாடு நீங்கள் இந்த இரவு ஜெபத்தில் அப்படியே கலந்து கொள்ளலாம். பிரச்சனையானதில்லை. அதிகாலை 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நான் மிக நிச்சயமாய் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவரால் அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அநேக மக்கள் அவர்கள் உன்னதமானவருடைய பலன் அவர்கள் மீது நிழலிடும்படியாய், அவர்களை நிரப்பும்படியாக அவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள். அவருடைய நிழலிலே அவர்களை அவர் மாற்றுவார் தேவனுடைய பிள்ளைகளாக. சரியா? எனவே தயாராக இருங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முடிந்து அதிகாலை 3 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை முடிந்து அதிகாலை திங்கட்கிழமை 3 மணிக்கு நாம் தொடங்கும். சரியாக சொல்ல போனால் இந்த இரவு ஜெபமானது ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய நேரமானதா இந்த இருக்கும். நீங்கள் உங்கள் வீடுகளை விட்டு புறப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் வீடுகளிலே இருக்கலாம். எனவே உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படியாக நான் இதை குறித்து சொல்வது, உங்களை நீங்களே சோதித்து பார்க்க தொடங்குங்கள். உங்களை நீங்களே சோதித்து பார்த்து எது இன்னும் எனக்குள்ளாக இந்த இருக்கிறது, எது இன்னும் எனக்குள்ளாக இழக்கப்பட்டதா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள என்று நீங்களே ஜெபியுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளிலிருந்தே நீங்கள் ஒரு இடமானதை பிரித்தெடுங்கள். அங்கு ஒரு பீடமானதை நீங்கள் தயார்படுத்தலாம். அதன் பிற்பாடு தேவனானவர் உங்கள் மீதாய் வந்து இறங்குவார். சரியா? இந்த விசுவாசத்திலே நாம் புறப்படலாம். மிக அருமையானது. மறக்க வேண்டாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்து அதிகாலை 3 மணிக்கு திங்கட்கிழமையிலே நாம் இந்த இரவு ஜெபத்தில் இணைய போகிறோம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காய் விரும்புகிறீர்களோ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.